அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் AMV மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் ஓர் விசித்திரமான கோவில் அழகுமுத்து ஐயனார் கோவில். அப்படி என்ன இங்கே விசித்திரம்னு கேட்குறீங்களா? கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து பொம்மை செய்து வைத்தால் அவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கின்றது. மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உதாரணமாக தீராத நோய் இருந்தாலும் அல்லது சொத்து பிரச்சனை இருந்தாலும் அல்லது மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் இருந்தாலோ, மனை வாங்குவதற்காக இருந்தாலும், பயிர் வைக்கக்கூடிய நிலம் வாங்குவதாக இருந்தாலும், கணினி துறையிலே சிறந்து விளங்குவதாக இருந்தாலும், மேலை நாடுகளிலே வேலை வாய்ப்புக்காக செல்ல வேண்டி இருந்தாலும், இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து நாம் என்ன பிரச்சனையை வேண்டுகின்றோமோ அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட பொம்மையை இங்கே செய்து வைத்து இங்கே இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கோவிலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள். இங்கே இந்த கோயில் என்பது சுமார் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த கோயில் பிரசித்தி பெற்று மக்களிடையே இது மிகவும் பிரபலமாகி இருக்கின்றது. இந்த கோவிலானது கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் என்ற ஒரு இடத்திலே அமைந்துள்ளது. பாண்டியிலே இருந்து நாம் சென்னையில் இருந்து பாண்டி சென்று அங்கு வில்லியனூர் வழியாக இந்த கோவிலை அடையலாம். பாண்டியிலே இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு புறத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் கடலூரிலே இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள தூக்கணாம்பாக்கம் என்ற கிராமத்துக்கு அருகிலே ஏம்பலம் என்ற இடத்திலே இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கோபுரங்கள் எல்லாம் கிடையாது. நாம் நுழையும் போது ஒரு மிகப்பெரிய நுழைவு வாயில் நம்மளை வரவேற்கின்றது. அதன் உள்ளே சென்றோமானால் 2 புறமும் தளம் அமைக்கப்பட்ட கூரை ஒன்று அமைக்கப்பட்டு சிறு மண்டபம் போன்று உள்ளது. அதன் உள்ளே ஐயனார் சிலை ஒன்றும், அதன் பக்கத்திலே பொற்கிழி பூரணி ஆகியோர் அமர்ந்த கோலத்தில் நமக்கு இங்கே காட்சி தருகின்றார்கள். ஐயனார் கையிலே ஒரு பெரிய வாள் ஏந்தி உள்ளார். நாம் எந்த பிரச்சனைக்காக இந்த கோயிலுக்கு வருகின்றோமோ அந்த பிரச்சனையை அங்குள்ள அலுவலகத்திலே ஒரு சீட்டு வாங்கி அந்த சீட்டிலே நமது பிரச்சனையை எழுதி ஐயனார் கையிலே இருக்கக்கூடிய வாளிலே கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்துவிட்ட சில நாட்களிலே நாம் நினைத்த காரியம் கைகூடுகின்றது என்று இந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு கைகூடும் பட்சத்திலே நாம் எந்த பிரச்சனைக்காக இங்கே வேண்டுதல் செலுத்தினோமோ அந்த பிரச்சனை உருவம் கொண்ட பொம்மைகளை இங்கேயே செய்து விற்கின்றார்கள். அவர்களிடம் வாங்கி அதனை அங்கே வைத்து வழிபட வேண்டும். சுமார் 1000கணக்கான பொம்மைகள் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப அந்த பொம்மைகளை எல்லாம் வாங்கி இங்கே சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த கோயிலினுடைய ஒரு விசித்திரமான ஒரு கோயில் என்று நான் முன்னமே கூறினேன். இதனை அடுத்து வேறொரு வரலாறும் இருக்கின்றது.
இங்கு முன்பு ஒரு சித்தர் ஒருவர் இருந்தார் என்றும் அவர்தான் அழகுமுத்து சித்தர் என்றும் இவர் அப்பகுதியிலே மக்களுக்கு நோய் மற்றும் பல பிரச்சனைகளை தனக்கு உள்ள அபார சக்தியால் தீர்த்து வைத்து அவர்களுக்கு நலமடைய செய்ததாக கூறப்படுகிறது. இப்படியாக பல ஆண்டுகள் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிணிகளையும் அவர் பிரச்சனைகளையும் தீர்த்து வந்த இந்த சித்தர் ஒரு நாள் தான் வசிக்கும் பகுதிக்கு பின்புறத்திலே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கின்றது. அந்த கிணற்றிலே இறங்கி உள்ளே தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பிறகு அவர் எழுந்து வரவே இல்லை. அங்கேயே ஜீவசமாதி அடைந்து விட்டார். பிறகு அவரை வழிபடும் விதமாக அந்த கிணற்றுக்கு மூடி போட்டு அதன் மேலே ஒரு மேடை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்த அழகுமுத்து சித்தரை வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த சித்தர் ஜலஜீவ சமாதி அடைந்ததனால் இந்த கோவிலுக்கு மிகவும் பிரபலம் அடைந்து முன்பு நான் கூறியதைப் போல மக்களின் பிரச்சனைகள், திருமணமாகாமை போன்ற பல பிரச்சனைகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதையெல்லாம் அந்த சித்தர் தான் தீர்த்து வைக்கிறார் என்று நம்பப்படுகின்றது. இந்த கிணறு மேல் மூடப்பட்ட மேடையிலே ஒரு சிறிய மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த மண்டபத்திலே பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். அந்த மேடையின் மேலே மலர்களால் அலங்காரம் செய்து திருநீறு போன்றவை எல்லாம் தூவப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த மேடைக்கு மேல்புறமாக கூம்பு வடிவிலே ஒரு கோபுரம் அமைத்திருக்கின்றார்கள். அந்த கோபுரத்தின் உச்சியிலே மூடப்படாமல் திறந்த வெளியிலே இருக்கின்றது. அதை மூடினால் மூடிக்கூடிய அந்த நபருக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடும் என்று இந்த ஊர் மக்கள் நம்புகின்றார்கள். இந்த சித்தரினுடைய மகிமைதான் இந்த கோயில் மிகவும் பிரபலம் அடைந்திருக்கின்றது என்றும் ஊர் மக்கள் நம்புகின்றார்கள். பக்தர்களும் பொதுமக்களும் இங்கே வந்து பல பிரச்சனைகளை தீர்ந்ததாக கூறுகின்றார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த திருக்கோயிலை நாமும் ஒரு முறை சென்று நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை தீர்த்து கொள்ளலாமே. நன்றி, வணக்கம்.